இன்னைக்கு நம்ம செய்ய போறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் கார்ன் சூப். அதுவும் ரொம்ப சிம்பிளான வழியில இதை யார் வேணாலும் பண்ணலாம். இந்த ஸ்வீட் கார்ன் சூப் செய்யறதுக்கு முதல்ல நான் இந்த சோளத்தை லேசா வேக வச்சிருக்கேன். நான் குக்கர்ல ஒரு விசில் வர வரைக்கும் சமைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா குக்கர்ல இருந்து எடுத்துட்டு நீங்க இத பச்சையா கூட யூஸ் பண்ணலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஸ்வீட் கார்ன்ல நல்ல இனிப்பு கிடைக்கும். இது 1 கப் ஸ்வீட் கார்ன் இப்ப மிக்சியில அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்ப எல்லாம் தயாரா இருக்கு, நம்ம சூப்பை செய்யலாம். சூப் செய்யறதுக்கு முதல்ல நான் ஒரு கடாயில 1/2 டீஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த சூப்பை எண்ணெயிலையும் செய்யலாம். இப்போ வெண்ணெயில 2 பல்லு பூண்டை சேர்க்கிறேன். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இந்த இஞ்சும் பூண்டும் நம்ம அதிகமாலாம் சமைக்க வேண்டியதில்லை. இப்போ இஞ்சி பூண்டு லேசா வதங்கினதும் இதுல இந்த பச்சை வெங்காயத்தோட இந்த வெள்ளை பகுதியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இதோட பச்சை பகுதியை கடைசியா சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட பொடியா நறுக்கின பீன்ஸ், பொடியா நறுக்கின கேரட்டை சேர்த்துக்கிறேன். மொத்தமாவே இந்த பீன்ஸ் அப்புறம் கேரட்னு ஒன்னா ஒரு 1/2 கப் இருக்கும். இந்த சமயத்துல உப்பை சேர்த்துக்கிறேன். இப்ப கருப்பு மிளகு, இந்த சூப்ல பெரும்பாலும் கார சுவை இந்த கருப்பு மிளகுல இருந்தா வரும். வேணும்னா நீங்க வெள்ளை மிளகை சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளையும் நீங்க லேசா வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதுல தண்ணீரை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த காய்கறிகளை வேக வைப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் லேசா வெந்திருக்கு. இந்த சமயத்துல நான் அரைச்ச ஸ்வீட் கார்னோட பல்பை சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கிக்கலாம். இப்ப நான் இதுல ஒரு 2.5 கப்புக்கு தண்ணீரை சேர்க்கிறேன். இந்த சமயத்துல நீங்க காய்கறிகளை வேக வச்ச தண்ணீரை கூட சேர்த்துக்கலாம். இப்ப சூப் ஒரு கொதி வர வரைக்கும் காத்திருக்கலாம். பாருங்க, இப்ப சூப்ல கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல நான் முன்னாடியே வேக வச்ச 1/2 கப் ஸ்வீட் கார்னை இதுல நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ரெட் கேப்சிகம். இப்ப சூப் கொதிக்கும் போது இதுல சேர்த்துக்க கார்ன்ஃபிளவர்ல இருந்து ஸ்லரி செஞ்சுக்கலாம். இதனால சூப் நல்லா கெட்டியாகும். சூப்புக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். இங்க என்கிட்ட 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் இருக்கு. இதை நான் சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். எப்பயுமே சூப் செய்யும் போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காய்கறிகளை அதிகமாலாம் வேக வைக்க வேண்டாம், இல்லாட்டி சூப் அவ்வளவு சுவையா இருக்காது. இப்ப கார்ன்ஃபிளவரை சேர்த்ததுக்கு அப்புறமா சும்மா ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆனா தொடர்ந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்ப சூப் கொதிச்சிருச்சு. இந்த சமயத்துல நான் அடுப்பை அணைச்சுக்கிறேன். இப்ப கடைசியா வெங்காயத்தோட இந்த பச்சை பகுதியை நான் சேர்த்துக்கிறேன். இது தனியா சமைக்க வேண்டியதெல்லாம் இல்ல. சூடான இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை பரிமாறிக்கலாம். ஸ்வீட் கார்ன் சூப் எப்பவுமே இந்த சில்லி வினிகர் கூட தான் பரிமாறப்படும். இதுல எதுவும் செய்ய வேண்டாம். நான் சாதாரண வினிகரை எடுத்துட்டு அதுல நறுக்கின மிளகாய சேர்த்திருக்கேன். சோ நீங்க எப்ப சூப்பை பரிமாறினாலுமே கொஞ்சம் வினிகர் அதோட நறுக்கின மிளகாய எடுத்துட்டு இதுல தூவிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு உங்களுக்கு எனக்குன்னு எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் கார்ன் சூப். ஆல் டைம் ஃபேவரட்.